தாவிக ஆட்சியில் கல்வி இடைநிற்றலை தவிர்க்க 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் தாய் மற்றும் பாதுகாவலர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் காமராஜர் கல்வி உதவி திட்டம் தொடங்கப்படும் என தாவிக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தாவிக சார்பில் மகளிர் தின விழா நடைபெற்றது. விழாவில் குட்டி கதையுடன் உரையை தொடங்கிய விஜய் மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். பெண்கள், குழந்தைகள், முதியோருக்கு தனது நேரடி மேற்பார்வையில் தனி இலாக்காக்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 கட்டணமில்லா கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என கூறினார். பெண்களின் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம், 1 பட்டு சேலை என அண்ணன் சீர்திட்டம் தொடங்கப்படும் என குறிப்பிட்டார். அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவச பயண திட்டம் தொடங்கப்படும் என குறிப்பிட்டார். நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக கல்வி இடைநிற்றல் என்பது இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள திட்டம்தான் காமராஜர் கல்வி உறுதி திட்டம். இடைநிற்றலுக்கான காரணங்களில் ஒன்றாக பொருளாதார குறைபாடும் இருக்கிறது. இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும்.